வானியல் வேத வாஸ்து மற்றும் ஜோதிட கேந்திரம் வழங்கும் முதலாவது ஜோதிட கருத்தரங்கம். வானியல் வேத வாஸ்து மற்றும் ஜோதிட கேந்திரம் நிறுவனர் நவமணி சண்முகவேலு. எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம பேசுகிறது இதில் சொன்ன மாதிரி படம் போட்ட உடனே யார் மனதையும் இது புண்படுத்துவது நோக்கம் அல்ல அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி இது யார் மனதையும் புண்படுத்துவது நோக்கமே அல்ல. என்னோட தனிப்பட்ட, ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நான் இந்த இடத்த இன்றைக்கி ஐயா ஒரு அன்புனால ஒரு பாசத்தினால தலைமை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்கிறக்காக நான் பெரிய ஆள் எனக்கு விஷயம் தெரியணும் இல்லை. நான் இருக்குதுலேயே சின்ன ஆள். இதோட வாஸ்துவில் வாரியார் இருக்கார், தமிழ் கண்ணன் அண்ணா இருக்கார், இது மாதிரி இன்னும் நிறைய பேர் பெரிய ஆளுகள்லாம் இங்கே முன்னாடி உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஏதோ இந்த சீட்டு இங்கே கிடச்சிருச்சு, அடுத்தது நாளைக்கு உங்கள் சீட்டு இதே சீட்டு இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என் அனுபவத்தில் நான் பார்த்த விஷயத்தில் இந்த வாஸ்து ஜாமக்கோல் பிரசன்னம், ஒருத்தர் வீடு கட்ட நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஜாதகமே இல்லை, வீடு கட்டலாமா வேண்டாமா, எப்போ கட்டலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த என் நடைமுறையில் நான் பார்த்த ஒரு அனுபவத்தை இந்த இடத்த நான் ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் எப்போ பேசினாலுமே அதை நான் நடைமுறையில் நிறைய பார்த்து அது சக்ஸஸ் ஆனால் அந்த விஷயத்தை நான் யூடியூப்பில் போடுவேன். ஏன்னா ஒரு குறுக்கு கேள்வி கேட்டு நம்ம வசமாக எங்கேயும் சிக்கக்கூடாதல்ல. இப்போ ஐயா சொன்னார், இந்த கணக்கெல்லாம் சொன்னார், எனக்கு நல்லா ஜம்முன்னு சூப்பராக புரிஞ்சிச்சு. இந்த கணக்கு தெரியாமல் அவர் எங்கேயாச்சும் ஒரு காப்பி அடிச்சுட்டு இந்த கணக்கு சொல்லி கேள்வி கேட்டால் அவர் பார்த்தாருன்னா அப்புறமேல அது ஒரு மாதிரி ஆகிருப்போருமில்ல. அப்போ அந்த ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் நம்ம இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. ஜாதகம் கொண்டு வரல. இப்போ அவங்க நம்ம இடத்துக்கு வந்திருந்தாலும் சரி, இல்லை நம்மளே அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு போயிருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டு அர்த்தம். நம்மக்கிட்ட வந்திருந்தாலும் சரி, இல்லை நம்ம அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறோம்னே வச்சுக்கலாம். நம்ம அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறோம். புதுசாக நான் வீடு கட்டலான் இருக்கிறேங்க, இப்போ வீடு கட்டலாமா இல்லை வேண்டாமா, இல்லை இடத்துல இருக்குது தோஷம் பெற்று இருக்குதா இடம், இல்லை இடம் இயற்கையிலேயே ஒரு நல்ல இடமா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு எடுத்த உடனே நம்ம பாட்டுக்கு நம்ம தான் எல்லா ஆளுன்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய குலதெய்வம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்த போன உடனே அந்த இடத்துடைய உரிமையாளரை நிற்க வச்சு, இந்த டைமில் உன்னுடைய குலதெய்வத்தை நல்லா கூப்பிட்டுக்க. உங்களுடைய தாய் தந்தையர், முன்னோர்கள், மூதாதையர்கள், இஷ்டமான தெய்வங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குங்க. கூப்பிட்டு இப்படி நான் ஒரு இடத்துல வீடு கட்டலான் இருக்கிறேன், இந்த இடத்துல நான் கட்டலாமா வேண்டாமா, இல்லை தற்சமய நிலைமை என்ன, இதுக்கு என்னுடைய அதிர்ஷ்டம் என்ன, என்னுடைய பாவனைகள் என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்னு குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி அவங்க வணங்குறப்ப நம்மளும் என் நாவில் நின்று எனக்கு முன்னோர்கள், என்னுடைய குலதெய்வம், என் இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன், இவங்கெல்லாம் நின்று எனக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுன்னு கெஞ்சி கூத்தாடணும். ஏன்னா நம்மக்கிட்ட உண்மையாலுமே ஒன்றுமே இல்லைங்க, நம்மள ஜீரோங்க, சத்தியமாக சொல்கிற ஜீரோ. இப்போ ஜோதிட பலன் சொல்கிறப்ப நீங்கள் கிங்குனா 10 பேர்த்துக்கு ஜோதிடம் சொல்கிறப்ப 10 பேரும் உங்களை சூப்பர்னு சொல்லிட்டு போகணும். 5 பேர் சூப்பருமே, 4 பேர் என்னையா ஒன்றுமே விஷயமே இல்லைம்மா. அப்போ என்னாச்சு, அந்த நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு கிரகங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாக, தெய்வங்கள் மூலமாக, இஷ்ட தெய்வங்கள் மூலமாக ஏதோ ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் பேக்கில் இருந்து தள்ளிக்கிட்டே இருக்குது. அப்போ இப்படி ஒரு டைமை நம்ம அந்த நேரத்தில் கேட்டு அவங்கக்கிட்டேயே ஒரு நேரத்தை நம்ம கேட்குறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு பொதுவாக ஐயா நீங்களே இப்போ உங்களுடைய சும்மா இது ஒரு டெமோ தான் அது. இப்போ நீங்கள் இந்த டைமில் இப்போ நம்ம மதுரையில் இருக்கிறாங்க, நான் உங்கள் இடத்துக்கு நான் வாஸ்து பார்க்க வந்திருக்கிறேன், ஜாதகம் இல்லை, இப்போ அந்த ஜாமக்கோல் பிரச்சனை கட்ட இருக்கு இல்லைங்க ஐயா உங்கள்கிட்ட சாஃப்ட்வேரில் இருக்குது. இப்போ வீடு கட்டலாமா அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் கேட்டோம். இப்போ நீங்கள் உங்களோட தெய்வத்தை எல்லாம் வேண்டி வணங்கிட்டீங்க. இப்போ இந்த டைமில் நம்ம மதுரையில் ஜாமக்கோல் பிரச்சனைனா அதை மட்டும் நீங்கள் ஒரு கட்டத்தை சொல்லுங்க ஐயா. இது எதுக்கு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே இது உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், இல்லை தெரிஞ்சிருக்கலாம். ஏன் நடைமுறை அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. இல்லை எனக்கு இது ஒத்து இல்லை அப்படின்னாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, எந்த சூழ்நிலையும் என்னை திட்டிடாதீங்க. இல்லை என்னை பொறுத்தளவுக்கு இது என் அனுபவத்தில் இது சக்ஸஸாக வந்திருக்குது. வீடு கட்டலாமா வேண்டாமா, இல்லை தோஷம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நான் என்ன ஸ்டைலில் பார்க்குறேன். ஏன்னா யாருமே தொழில் ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க.
நான் வந்து எல்லா இடத்துலையும் என்னோட தொழில் ரகசியத்தை சொல்லிகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா என்னதான் தொழில் ரகசியம் சொன்னாலும் பொருள் ஒன்றும் இல்லை. அருள் ஐயாவை எடுத்துக்கிட்டோம், ராமசுப்பையா இருக்கட்டும், அவங்க என்னதான் கால்குலேஷன் போட்டு சொன்னாலும் நம்ம மண்டையில் ஏறிடுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொல்கிற மாதிரியே சொல்லிடுவோம்னு நம்ம நினைக்கிறீங்களா? சத்தியமாக சொல்லவே முடியாதுங்க. யாருக்கு என்ன தலையெழுத்து நடக்குமோ அதுதான் நடத்த முடியுமே தவிர, நான் நேற்று வந்தவனெல்லாம் நான் ரஜினிகாந்த் மாதிரியே வரணும் அப்படின்னா, விஜய் மாதிரியே வரணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி நான் அருள்வேல் ஐயா மாதிரி வரணும், ராமசுப்பு ஐயா மாதிரி வரணும், சண்முகவேல் ஐயா மாதிரி வரணும், தங்கப்பாண்டியன் ஐயா மேலே வரணும் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை கேட்கத்தான் முடியுமே தவிர அவங்களாட்டம் நம்ம வார முடியாது. இப்போ ரஜினி மாதிரி டான்ஸ் ஆடுறான்னா மேடையில் ரஜினி மாதிரி சீன் தான் அவங்க ஆட்ட முடியுமே தவிர ரஜினி ஆக முடியாது. அதைத்தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு என்ன விதைச்சிருக்குதோ அது மட்டுமே தான் நடக்குமே தவிர தலைகீழாக நின்னா கூட அவங்களாட்ட நம்ம வரவே முடியாது. அதுதான் என்னுடைய கான்செப்டே. அப்போ நம்மகிட்டயே 1008 திறமை இருக்குதுங்க, உங்ககிட்டயே இருக்குது. உங்கள் திறமையை நீங்கள் டெவலப் பண்ணுங்க, அவ்வளோதான் என்னோட கான்செப்ட் நான் சொல்கிறது. ஐயா இப்போ ஒரு ராசி எடுத்து போட்டுக்கிறேன். மீன உதயங்களாங்க ஐயா? மீன ஆருடம், கவிப்பு 2ஆம் இடத்துல, செவ்வா இல்லை சனி இங்கே தானே கோச்சாரத்தில். அப்படியே எல்லாத்தையுமே அப்படி சொல்லிடுங்க ஐயா, கோச்சார கிரகத்துலேருந்து எல்லாத்தையுமே. இல்லை உள்ளேயும் சொல்லிடுங்க ஐயா, வெளியே எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. எதுங்க ஐயா? எதில்? உதயத்துலைங்களா? உதயத்தில் செவ்வா. இல்லை அப்படியே முதல்ல ஜாமக்கோள் கிரகங்களை பூரா சொல்லிடுங்க ஐயா. 2ல் சூரியன், 4ல் ராகு, 5ல் சந்திரன், 6 7 7ல் சனி, 10ல் புதன், குரு. சரி உள்வட்ட கிரகங்களை அப்படியே சொல்லிடுங்க ஐயா. ஓகே, சனி ராகு சந்திரன். இப்போ சந்திரன் இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. போட்டேன். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுதான் வந்து இப்போ நம்ம கரண்ட்டில் ஒரு ஜாமக்கோள் பிரச்சனத்தை பார்த்து இந்த இடத்துல தோஷம் இருக்குதா இல்லையா, இல்லை இடத்துல தோஷம் இல்லை அப்படிங்கிறப்ப வீட்டை இப்போ கட்டலாமா வேண்டாமா? சரி இப்போ கட்ட வேண்டான்னு சொல்கிறோம். இப்போ கட்ட வேண்டான்னு சொன்னால் பின்ன எப்போ தான் கட்டுறதுன்னு கேட்பாங்க. இப்போ கட்டலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து இப்போ இதுதான் நான் நடைமுறையில் அனுபவத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். 100% சக்ஸஸாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே, இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். முதல்ல நம்ம இந்த ஜாமக்கோள் பிரச்சனத்தில் நிறைய ஜாம்பவான்களை நிறைய இருக்கிறாங்க. நம்ம யாருக்கும் அந்த விஷயத்துக்கே போக வேணாம், நம்மளே பேசிக்குவோம். எப்பயுமே இந்த ஜாமக்கோள் பிரச்சனை பார்க்குறதுக்கு இந்த கோச்சார கிரகங்களை உள்ள முதல்ல பார்க்கக்கூடாது. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன மேட்ரு? பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம் பார்க்குறோம். அப்போ ஜாமக்கோள் பிரசன்னம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல எதை பார்க்கணும்? ஜாமக்கோளை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஜாமக்கோள் பிரச்சனத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டோம்னா 4ஆம் இடத்து அதிபதி புதன், அது இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு போட்டு அப்படியே தலையை சுற்றுன்னு சுற்றுவாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. சிம்பிளான மெத்தேடு. முதல்ல ஜாமக்கோல்ல 3 பேர் கதாநாயகங்க. யார் யார்? உதயம், ஆருடம், கவிப்பு. இவங்க 3 பேர் தான் மும்மூர்த்திகளே. அப்போ முதல்ல இதை வச்சுக்கிட்டு முதல்ல உதயம் அப்படின்னா நம்ம யாருன்னு பார்க்குறோம். உதயம்னா யார்? முதல்ல உதயம் குரு பகவான். அவர் முதல்ல எங்கே இருக்கிறாரு? இல்லை வெளிக்கட்டத்தில் பார்க்குறோம். நம்ம ஜாமக்கோளை தானே பார்க்குறோம். அப்போ உதயம் குரு, உதயாதிபதி குரு 11ல் இருக்கிறார். ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஆருடம் எங்கே விழுந்திருக்குது? அது மீனத்தில் தான் ஆருடம் விழுந்திருக்குது. அப்போ ஆருடாதிபதி யாரு? ஆருடாதிபதியும் நம்மளுக்கு குரு தான்.
அவரும் 11ல் தான் இருக்கிறாரு. 2 பேருக்கு அதை 2 ஆளுகளை நம்ம முடிச்சிட்டோம். 3வது நம்ம யாரை பார்க்குறோம்? கவிப்பு. அதாவது வந்து ஒரு பிரசன்னம் பார்க்கறதுல நீங்கள் எப்படி பார்த்தாலும் கவிப்புங்கிறது ஏதோ ஒரு பாவத்தில் ஊந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கிறோமோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். அதுக்கு இடையில தேவையில்லாத வேலைக்கு போகவே கூடாது பிரசன்னத்தில். அப்போ இப்போ நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா 4ஆம் பாவத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம்னா நீங்கள் அந்த 4ஆம் பாவத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணுமே தவிர இங்கே உட்காந்துட்டு கவிப்பாதிபதி அங்கே இருக்கிறாரு, கவிப்பாதிபதி இங்கே இருக்கிறாரு, இவனை அவன் பார்க்குறாரு, அவனை இந்த வேலையே பேசவே கூடாது. நம்ம இப்போ திருமணத்தை பற்றி பேசினா 7ஆம் பாவத்துக்கு போயிடணும், தொழிலை பற்றி பேசுனா 10ஆம் பாவத்துக்கு போயிடணும், வேலையை பற்றி சொன்னால் 6ஆம் பாவத்துக்கு போயிடணும், பணத்தை பற்றி பேசுனா பணத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு போயிடணும். அப்போ நீங்கள் எந்த பாவத்துக்கு போகிறீங்களோ அந்த பாவத்துக்கு உள்ள நுழைஞ்சிக்கணும். இப்போ நம்ம 4ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறோம், நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்போ வீடு கட்டக்கூடிய ஸ்தானத்தை பேசுகிறோம்னா இந்த வீடு கட்டக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப மோசமான பசங்கன்னா இந்த ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த அந்த ஸ்தானத்தை வந்து கெடுக்கக்கூடிய பசங்க 3 பேர் தான். யாராரு? ராகு கேது, அடுத்தது பாம்பு, அடுத்தது மாந்தி, அடுத்தது கவிப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க, கவிப்பு ராகு கேது தான் நம்ம ஜாமக்கோல் பிரச்சனத்தில் பாம்பும்போம். அப்போ நம்ம இந்த இடத்த வந்து ராகுங்கிறது நம்ம பாம்பா போட்டுக்கலாங்க ஐயா. ராகு கேதை தான் வந்து நம்ம பாம்புன்னு சொல்லுவோம். அப்போ பாம்புங்கிறவங்க எந்த பாவத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்களோ அந்த பாவத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த பாவத்தை கேள்வி கேட்டாலும் சரி அந்த பாவத்தில் பாம்பு, கவிப்பு, கவிப்பாதிபதி, இவங்கெல்லாம் மாந்தி, இந்த 4 பேர் இருந்துட்டா முதல்ல இடத்துல தோசைங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு கான்செப்டே இதுதான், நீங்கள் நல்லா மனசில் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நேரத்தில் இவர் கேட்டதுக்கு முதல்ல இடத்துல தோஷம் இருக்குதா இல்லையா அப்படின்னா 1 2 3 4ஆம் இடத்துல பாம்பு இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல பாம்பு இருந்தால் என்ன அதுக்கு பேர்? பூமி சம்பந்தப்பட்ட சல்லிய தோஷம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல இது வந்து நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ போட்ட பிரச்சனை தான், இதே மாதிரி தான் நீங்கள் போடுறப்ப இப்படி வரும். அப்போ இந்த 4ஆம் இடத்துல பாம்பு இருக்கிறப்ப அந்த நிலசல்லிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் நீங்கள் ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா நிச்சயம் அவர்களால் வளர்ச்சி அடையவே முடியாது. ஏன்னா பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா, ஒருத்தர் சொல்லுவாங்க பாம்பு நேற்று இந்த இடத்த பார்த்தாம்பாங்க, அதே பாம்பு இன்னொருத்தர் 2 வீதி தள்ளி அங்கே பார்த்தாம்பா. அப்போ என்ன அப்படின்னா அந்த பாம்பு 4ஆம் இடத்துல இருந்துட்டாலும் சரி, ஒன்று ஃபஸ்ட்டு இல்லை இந்த பாம்பு இல்லைங்க, இந்த 4வது வீட்டுக்குள்ள இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கவிப்புங்கிறது இங்கே இல்லாமல் இங்கே பாரு 4வது வீட்டில் ஜாமக்கோல் பிரசனத்தில் வெளியில் பாம்பு இருந்தாலும் சரி, இல்லை உள்கட்டத்தில் 4வது வீட்டத்தில் உள்கட்டத்தில் கவிப்பு இருந்துட்டாலும் சரி, இல்லது 4வது வீட்டிலேயே உள்கட்டத்திலேயே மாந்தி இருந்துட்டாலும் சரி, கண்டிப்பா தோஷம். அது மட்டும் இல்ல, ஒருவேளை கவிப்பாதிபதி இப்போ ஒண்ணு இல்லை, இந்த வீட்டு கவிப்பாதிபதி யாரு? செவ்வா. செவ்வாகுது சப்போஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த 4வது வீட்டில் இருந்துட்டாலுமே அது வந்து நிலத்துல தோஷம். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாம ஜெயிக்கவே முடியாது. அதை விட இன்னொரு விஷயத்தை சொல்றேன், 4ஆம் இடத்துல மாந்தி மட்டும் இருந்துட்டா நீங்க வீடு கட்ட சொல்றப்ப ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். ஏன்னா மாந்திங்கிறது செத்து போன பொணம்னு அர்த்தம். அப்ப செத்து போன பொணம்னா 4ஆம் இடங்கிறது யாரு? தாயார். அப்ப ஒருத்தருக்கு வந்து தாயாருக்கு இது இருந்து, நல்லா புரிஞ்சுங்க, இது ஜாதகத்தை இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் மிங்கிள் பண்ணிக்கினீங்க. ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து, மாந்தி ஒரு கிரகத்தில் நின்றாலும் சரி, அல்லது 4ஆம் இடத்து அதிபதியோடைய புத்தி நடக்கும் பொழுது, நம்ம தசாவை பற்றி நம்ம பேச போகிறதே இல்லை, தசாங்கிறது பல வருஷம், புத்தி தான் நம்ம சொல்கிறோம்ல, எதா இருந்தாலும் ஏன்டா உனக்கு தசா இருக்குதாடான்னு கேட்குறோம், ஏன்டா உனக்குலாம் புத்தி இருக்குதாடா, அறிவு இருக்குதாடான்னு கேட்குறோம்ல. அப்போ புத்திக்கு தான் வேல்யூ, புத்தி தான் வேல்யூவே ஃபஸ்ட்டு. அப்போ மாந்தி 4ஆம் இடத்துல இருந்து ஒருத்தர் வீடு கட்டுறாங்க, மாந்தி நின்ற நட்சத்திரத்தோட புத்தி நடந்தாலும் சரி, அல்லது மாந்தி வேற ஏதாச்சும் ஒரு கிரகத்துக்கு சேர்ந்துக்குது ஒரு வீடு கட்டினா அவங்க அம்மாவை அடிச்சிருது, கொன்றுது, அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு விதத்தில்
நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. இது அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ மாந்தி 4ஆம் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, மாந்தி நின்ற நட்சத்திரத்துடைய புத்தியில் தயவு செய்து வீடு கட்ட சொல்லாதீங்க. சொன்னால் அவங்க அம்மாவுக்கு ஆயுசுக்கு கெண்டத்தை கொடுக்குது. நான் அடுமுறையில் பார்த்துட்டேன். இது நிறைய உண்மை. யாராச்சும் அனுபவம் இருக்குங்களாங்க ஐயா இதில்? ஓகேங்க ஐயா. இப்போ அடுத்தது இப்போ என்ன சொல்லிக்கிறோம்? 4வது வீட்டில் பாம்பு, 4வது வீட்டு உள்கட்டத்தில் கவிப்பு, 2வது பாயிண்ட். 4வது வீட்டில் மாந்தி அல்லது கவிப்பாதிபதிங்க கூடிய செவ்வாய், இது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 4வது வீட்டில் இருந்துட்டா இது அத்தனையும் பூமி சம்பந்தப்பட்ட சல்லிய தோஷம். இந்த தோஷங்களை அவங்க நிவர்த்தி பண்ணாமல் வீட்டை கட்டுனா கண்டிப்பாக வீடு நீங்கள் வாஸ்துப்படி அண்ணன் தமிழ்கண்ணன் அண்ணனே போய் நீட்டாக வாஸ்து பார்த்து கொடுத்தாலும் சரி, இல்லை புலவர் நவமணி சண்முக ஐயா கொடுத்தாலும் சரி, அல்லது வாரியார் கொடுத்தாலும் சரி, இல்லை நானே கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலுமே அது பிரச்சனை தான். அப்போ பேசிக் என்ன? முதல்ல மண்ணு தான் பேசிக். அதுதானே சொல்கிறாங்க. வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டம் கொஞ்சம் வீக்குங்கிற மாதிரி முதல்ல பேஸ் மட்டங்கிறது தான் அந்த அடிப்படை விஷயம். அதை தான் ஒரு விஷயம் சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம பரிகாரத்தை விஷயத்தை நான் சொல்லவே இல்லை நிறைய இடத்துல. இருந்தாலும் நம்ம இந்த இடத்த எல்லாருமே ஓப்பன் டாக்கில் சொல்லிட்டு போவோம். ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரபஞ்சம் நம்மளுக்கு புதிய ஒரு தகவலை கொடுக்கும். இந்த சல்லி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுனா ஒரு 3 பொருள் மட்டும்தான் சல்லி தோஷத்தோட பொருளை நிவர்த்தி பண்ண முடியும். அது யானையோடைய சாணம், யானையோட ரத்தி. அது ஒரு 10 கிலோனாச்சு குறைஞ்சது வாங்கிக்கணும். எப்படி இருந்தாலும் யானையோட ரத்தி இப்படி போட்டுச்சுனாவே 10 கிலோ வந்துடும். அடுத்தது கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஒரு 5 கிலோனாச்சு இருக்கணும். அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 5 கிலோ, திண்ணீர் பாக்கெட்டு ஒரு 5 கிலோ, நீர் பூசணிக்காய் 2 பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் 4 எலுமிச்சம்பழம், இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஈசானிய மூலையில் 3க்கு 3 அடி அகலம், 3 அடி நீளம், உயரம் 3 அடி, 9 சதுரடி அந்த மண்ணை, பழைய மண்ணை பூரா, ஏன்னா அந்த இடத்துல எங்கே இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்த பழைய மண்ணை பூரா அப்படியே அப்டேட் அள்ளி எடுத்துட்டு சுத்தமான ஆற்று மணல், நல்ல சலிச்ச மணலாக அந்த குழி நப்புற அளவுக்கு புது மண் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த சல்லி தோஷத்துக்கு உண்டான மந்திரங்கள், மூல மந்திரங்கள் இருக்குது, அதுக்கு நிவர்த்தி அதுக்கு உண்டான மந்திரங்களை எல்லாம் சொல்லி 8 திக்குக்கும் நீர் பூசணிக்காயை 8 திக்குக்கு உடச்சி வச்சு, எலுமிச்சம்பழத்தை 4 எலுமிச்சம்பழத்தையும் 8 திக்குக்கு உடச்சி வச்சு, ஒரு கலசத்தை வச்சு அதில் ஒரு நீர் தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு அவகரணம்லாம் பண்ணி, நம்ம முதல்ல நீர் பூசணிக்காயை ஃபஸ்ட்டு வந்து இந்த யானை சாணி, 2வது அந்த மஞ்சத்தூளையும் துண்ணூரையும் அந்த மணலில் கலந்துடணும். அடுத்தது எல்லா பொருளையும் உள்ளே போட்டு அந்த குழியை போட்டு கம்ப்ளீட்டாக மூடிட்டோம்னா அந்த உள்ள ஏதாச்சும் ஒரு தோஷமே இருந்தாலும் அது செயல்படுவது இல்லை. என் நடைமுறையில் நான் நிறைய விஷயத்தை பார்த்துருக்குறேன் ஐயா. அதுதாங்க ஐயா 9 சதுரடி, 3 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழம், 9 சதுரடி. ஈசானியத்தில் தான் குழி வெட்டணும். முதல்ல குழி வெட்டுறதை எங்கே வெட்டணும்? ஈசானியத்தில் தானே குழி வெட்டணும். மற்ற இடத்துல வெட்டவே கூடாது. ஏன்னா புனிதமான இடத்த அந்த இடத்த சுத்தம் பண்ணுறக்கூடிய புனிதமான இடம் இது ஈசானிய மூலம் தான் இருக்குதுலேயே புனிதமான இடம். அப்போ இந்த புனிதமான இடத்துல இந்த வேலை செய்கிறப்ப அவங்களுடைய தோஷம் நிச்சயமாக 100% நிவர்த்தியாகி நிறைய ஜெயிக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம பேசிட்டோம். சொல்லுங்க ஐயா. திண்ணீர் பாக்கிட்டுங்க, திருநீர் பாக்கிட்டேன். அதெல்லாம் இல்லைங்க, கிளிஞ்சல் சுண்ணாம்புங்க. ஆமாம், கிளிஞ்சல் சுண்ணாம்புங்க. இதெல்லாம் போட்டு பண்ணுறப்ப அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. இது நடைமுறையில் ஐயா. ஈசானியம், நம்ம ஈசானியனா ஒரு பாட்டு, இந்த டேபிள் இருக்குது, இதை 4ஆக கட் பண்ணோம்னா இந்த மூளை ஈசானியம். அதில் இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அந்த மூளைக்கே போக தேவையில்லை. இப்படி தள்ளிக்கலாம், எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ஈசானிய பகுதியில் இப்படி பண்ணுறப்ப அந்த தோஷங்கள் பர்ஃபெக்டாக நிவர்த்தி ஆகுது. நான் நடைமுறையில் ஜெயிச்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிங்க, இல்லை என் ஸ்டைல் வேறு அப்படின்னா அது உங்கள் ஸ்டைலில் பயணிக்கலாம். நான் யாரையும் துணிக்கல. என் அனுபவத்தை இப்படி ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு மேடையை கொடுத்துருக்காங்கன்னா அந்த மேடையை நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக நம்ம ஆக்கணும். அப்படி ஆக்குறப்ப இறைவன் ஏதாச்சும் ஒரு தகவலை நம்மளுக்கு கொடுப்பார். சரி, ஓகே. இப்போ இப்படி இவர் கேட்டார், ஐயா கேட்டார், 4ஆம் இடத்துல பாம்பு இருக்குது ஐயா, நீங்கள் வீடு கட்டக்கூடாது, இந்த டைமில் வீடு கட்டக்கூடாது. நம்ம பேசுகிறோம், வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, இப்போ வீடு கட்டக்கூடாதுன்ட்டிங்களே, எப்போங்க கட்டலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்தில் உதயம்னா நம்மன்னு அர்த்தம். உதயம்னா நம்ம, கவிப்புனா
பிரச்சனைக்கு உண்டான ஆளுன்னு அர்த்தம். கவிப்புனாவே பிரச்சனைக்கு உண்டான ஆளு. இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய உனக்கு பேர் தான் ஆருடம்ங்கிறது. எங்கப்பா போற? நான் ஒரு ஆருடம் போய் கேட்டு வரேங்க. ஒரு எங்கள் மதுரையில் ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் ஒரு ஆருடம் பார்த்துட்டு வர்றேங்க. அப்போ ஆருடம்னு என்ன? நீ என்னத்தை கேட்க போறையோ அந்த கேட்க போறதுக்கு பலன் சொல்றதுக்கு பேர் தான் ஆருடம்னு பேர். அதாவது இந்த ரிசல்ட் என்ன, இதுக்கு என்ன சொல்லலான்னு இருக்கிற கடைசியில் அப்படின்னா இந்த ஆருடத்தை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அப்போ ஆருடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம வீடு கட்ட வேணான்ட்டோம். எப்போ வீடு கட்டலான்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சார் இன்னும் ஒரு 6 மாதம் வேணாம், இன்னும் 1 வருஷம் ஆகட்டும், இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு வீடை கட்ட வேணாங்கன்னு சொல்லணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஆருடாதிபதி யாரு? ஆருடாதிபதி குரு. ஒரு மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது, நீங்க 3 எடுத்துக்கணும். ஆருடாதிபதி குரு, அப்ப உதயாதிபதி குரு, இந்த 2 பேர்த்தை நீங்க எடுத்துக்கணும். அடுத்தது 4ஆம் இடத்து அதிபதி. நல்லா புரிஞ்சுங்க, மொத்தம் இந்த 3 பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கணும். 4ஆம் இடத்து அதிபதி அதாவது உதயாதிபதி. ஒன்று, நான் மதுரைக்கு வரணும் அப்படின்னா நான் வரணும், பஸ் ஏறி மதுரைக்கு வரணும், ஒரு பாயிண்ட். ஐயாவுக்கு ஒரு நான் மாலை போடணும், என்னோட மரியாதை செலுத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் நான் வர முடியல, என் வீட்டில் இல்லைன்னா எங்கள் சொந்த பந்தத்தில் காரை கொடுத்து இப்படி நான் வர முடியல, ஐயாட்ட போய் என் சார்பா இந்த மரியாதையை செலுத்திட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அனுப்பிச்சி விடணும். இதுதான் கான்செப்டே. அப்போ ஆருடாதிபதி குரு, உதயாதிபதி குரு, 4ஆம் இடத்து அதிபதி புதன். இந்த 3 விஷயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும். முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி, எப்போ இந்த 4ஆம் இடம் வீடுங்கக்கூடிய ஸ்தானத்தை கோச்சாரத்தில் ஆருடாதிபதிங்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் என்னைக்கு அந்த இடத்த உட்கார்றாரோ அன்னைக்கு வீட்டை கட்டலாம். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் குரு அங்கே தான் இருக்கிறாரு. கோச்சாரத்தில் அந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு வேளை உதாரணத்துக்கு குரு இங்கே இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, இங்கே வர்றப்ப நம்மளுக்கு தெரியுமில்ல, இன்னொரு 6 மாதம் கழிச்சு வருவார், இன்னும் 7 மாதம் கழிச்சு வருவார், எப்படியும் ஒன்று தெரியுமில்ல நம்மளுக்கு மே மாதத்தில் இத்தனாம் தேதி பயிற்சியாருன்னு. அப்போ அத்தனாம் தேதிக்கு மேலே தாங்க ஆருடாதிபதி உங்களுக்கு 4ஆவது வீட்டுக்கு வர்றாரு. அது எந்த கிரகமாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் குருன்னு மட்டும் நினைக்காதீங்க, அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ஆருடாதிபதி சனியாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, ராக எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வீட்டை நீங்கள் தாராளமாக கட்டுங்கன்னு சொல்லலாம். இது ஒரு பாயிண்ட். 2வது நானாச்சு அந்த இடத்துக்கு போகணும். யார் நானாச்சுன்னாரு? உதயாதிபதி. உதயாதிபதி குருநாச்சு இந்த 4ஆவது வீட்டுக்கு வரணும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், 4ஆவது வீட்டுடைய ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, அதிபதி, அவனாச்சும் அந்த இடத்துக்கு வரணும். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன். அப்போ புதன், இங்கே இருக்கிற புதன் இப்படி சுற்றி இங்கே வரணும். அப்போ வரணும்னு வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை, குரு இங்கே இல்லை. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 மாதம் கழிச்சு இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டுக்கே வர்றாரு. அப்போ நீங்கள் 2026 ஒரு நவம்பர் மாதத்துக்கு பார்க்கல வீட்டு வேலையை நீங்கள் துவங்கினீங்கன்னா வீடு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை சார், நான் இப்போவே நீங்கள் சொன்ன மாதிரி ஆருடாதிபதி குரு, உதயாதிபதி குரு, 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டிலே தான் இருக்கிறாரு, நான் இப்பயே கட்டலான் இருக்கிறேன், கட்டலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 4ஆம் வீட்டுக்கு உண்டான சல்லி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வீட்டை கட்டலாம். நான் சொல்றது, குருவும் ஆருடாதிபதி இங்கே இருக்கிறனால இப்போ கரண்ட்ல வீடு கட்டலாம், சல்லி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு கட்டலாம். ஒருவேளை குரு இங்கே இல்லை அப்படின்னா குரு இங்கே வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். இல்லைங்க குரு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி. அப்போ இதில் எதில் உதயாதிபதி, ஆருடாதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி யார் ரீசெண்டாக பக்கமாக வர்றாங்களோ அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து வீட்டை கட்டினோம்னா நிச்சயம் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இது என் அனுபவத்தில் கண்ட விஷயத்தை தான் நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இவ்வளோ ஒரு என்னங்க ஐயா, நீங்கள் நம்மளுடைய வானியல் வேத வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய தகவல்கள் எதாக இருந்தாலும் அதில் தெரிவிங்க.
உங்களுடைய கருத்துக்களுக்கு ரிப்ளை வந்து திருப்பி அதில் கமெண்டில் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா நான் முடிச்சிட்டேங்க ஐயா. பேசிட்டுங்க ஐயா. இப்போ இதுதான் வந்து நீங்கள் ஒரு ஜாமக்கோல் பிரச்சனத்தை எப்பயுமே ஜாமக்கோல் பிரச்சனை பார்க்கும் பொழுது உள்வட்ட கிரகங்களை நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு எப்போ நடத்தலாங்கிறப்ப தான் இந்த உள்வட்ட கிரகங்களை நீங்கள் எடுக்கணுமே தவிர வேற எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலைக்கு எடுக்கக்கூடாது. ஒரே ஆப்ஷன் இதுதாங்க. ஒன்றும் இல்லைங்க. இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை சொல்லுங்க ஐயா. இருக்குதுங்க ஐயா. ஐயா ரெண்டு பேருமே இல்லைங்க ஐயா. இல்லை நீங்க சொல்றது கருத்துக்கள் ஓகே. நான் சொல்றது இப்ப நம்ம பாக்குறது என்ன பாக்குறோம்? சாமக்கோல் பிரச்சனத்தை பார்த்தோம்னா ஜாமக்கோல் பிரச்சனத்தை தான் பார்க்கணும். இப்ப ரஜினி படம் கூலி படம் பாக்குறதுக்கு தியேட்டருக்குள்ள போனா அங்க போனோம்னா வேற படத்தை போட்டா நம்ம பாப்போமா? அப்ப அது தப்பு தானே. அப்ப வந்து என்னன்னா ஜாமக்கோல் பிரச்சனத்தை பொறுத்த அளவுக்கு ஜாமக்கோல் கிரகங்களை அடிப்படையில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். உள்வட்ட கிரகங்களை எதற்கு பார்க்கணும்னா ஒரு சம்பவம் எப்பொழுது நடக்கும் நடக்காது அப்படிங்கறது எதை வச்சு சொல்ல முடியும்? இப்ப நாளைக்கு எனக்கு பணம் வரும், இல்ல நாளானைக்கு பணம் வரும் இப்படிங்கிறது எதை வச்சு சொல்ல முடியும்? கோச்சார கிரகங்கள் நகரவை வச்சு தானே சொல்ல முடியும். இப்ப ஆண்டு பலன் ஐயா சொன்ன மாதிரி ஆண்டு பலன் ராசி பலன் எப்படி சொல்ல முடியும்? நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் எங்க சுத்துன்னு வச்சு தானே சொல்ல முடியும். அது மாதிரி உள்வட்ட கிரகங்கள் ஒரு சம்பவங்கள் எப்பொழுது நடக்கும், எப்ப நடத்தலாம், எப்ப நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய 3 விஷயத்த சொல்றதுக்கு மட்டும்தான் உள்வட்ட கிரகங்கள் பயன்படுமே தவிர ஜாமக்கோல் பிரச்சனத்திற்கு வெளிவட்ட கிரகங்களே சால சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச உண்மை. ஓகேங்க ஐயா. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் வானியல் வேத வாஸ்து மற்றும் கேந்திரம் வழங்கக்கூடிய புலவர் நவமணி சண்முகவேல் ஐயாவுடைய முதலாவது கருத்தரங்கம். ஏன்னா பொழுதோட வரைக்கும் இருக்கணும்னு ஆசை. நம்முடைய சங்கத்துடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி ரிசப்ஷன் 5 மணிக்கு திருச்சியில். அதுக்கு நம்ம போய் ஆகணும். இப்போ போனால் தான் நம்ம போய் அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால் உங்களுடைய அனைவருடைய ஆசியோடு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன். ஐயா அருள்வேல் ஐயாவுக்கும் நம்ம ராமசுப்பு ஐயாவுக்கும் கனிமொழி மேடத்துக்கும் சரவணன் சோமசுந்தர ஐயாவுக்கு நம்ம ஜிகே தமிழ் கண்ணன் அவர் ஐயாவை நம்ம ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவருக்கு நம்ம வாரியார் ஐயா அவருக்கு அனைவருக்குமே உங்கள் அனைவருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களோடு தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் நான் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சாப்பிட்டு போயிடுறேங்க ஐயா. சாப்பிட்டு போகிறேங்க. இல்லைங்க சாப்பிட்டு போகிறேங்க ஐயா.